கனடா மீது வரி விதிப்பது தொடர்பில் தாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை சனிக்கிழமை நிறைவேற்ற இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் உறுதி செய்திருக்கின்றார். வியாழக்கிழமை ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப், மெக்சிகோவும் கனடாவும் வர்த்தக விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஒருபோதும் நல்லது செய்ததில்லை என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவை அவர்கள் மிகவும் நியாயமற்ற முறையில் நடத்தியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் நாம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப், அவர்களிடம் உள்ள பொருட்கள் இனி நமக்கு தேவையில்லை என்றார். அமெரிக்காவிடம் தேவையான அளவுக்கு எண்ணெய் மற்றும் மரக்கட்டைகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், வரி சதவிகிதம் காலத்திற்கு ஏற்றாற்போல் உயரவும் குறையவும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வரி விதிப்பிலிருந்து எண்ணெய் விடுவிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை தற்போது உறுதி செய்ய முடியாது என குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப், மிக விரைவில் உறுதியான முடிவெடுக்கப்படும் என்றார். இதனிடையே ட்ரம்பின் வரி விதிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கனேடிய நிர்வாகம் எதையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் எரிசக்தி ஏற்றுமதியை ரத்து செய்யவும், சில பொருட்கள் மற்றும் வளங்கள் மீது ஏற்றுமதி வரி விதிக்கவும் வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரான நடவடிக்கை கூடாது என எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஆல்பர்டா பிரீமியர் டேனியஸ் ஸ்மித், எல்லை பாதுகாப்பு தொடர்பான ட்ரம்பின் கவலைகளை நிவர்த்தி செய்ய கனடா தீவிரம் காட்ட வேண்டும். இந்த பிரச்சினை சமீபத்திய வாரங்களில் ஸ்மித் பெடரல் அரசு மற்றும் அவரது சக பிரீமியர்களுடைய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வெளிவிவகார அமைச்சர் மெலனி ஜோலி மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கிண்டி ஆகியோர் அமெரிக்க அதிகாரிகளை சந்திக்க வரவிருக்கும் வரி அச்சுறுத்தல் குறித்து விவாதிக்க வாஷிங்டனில் உள்ளனர். இந்த சந்திப்பில் சமூகமான முடிவு எட்டப்படவில்லை என்றால் 3 சுற்று வரி விதிப்புக்கு கனடா தயாராகி வருகின்றது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோ ஜெர்மனியில் இருந்து தீவன தானிய இறக்குமதிக்கு தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. மொரோக்கோ அரசு ஜெர்மனியில் கால்நடைகளுக்கு பாதிக்கக்கூடிய கோமாரி நோய் பரவியதால் அந்த நாட்டில் இருந்து தீவன தானிய இறக்குமதியை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. மொரோக்கோ தானிய வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஓமர் யாகூஃபி, ஜெர்மனியில் இருந்து வரும் அனைத்து செயல்முறைப்படுத்தப்படாத தாவர அடிப்படையிலான தீவனங்கள் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளன என்று அறிவித்துள்ளார். ஜெர்மனியில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இந்த நோய் பெர்லினின் அருகே உள்ளது. பிரெண்டர்க் பகுதியில் உள்ள நீர் எருமை பண்ணையில் ஜனவரி 10 அன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நோயால் கால்நடைகளுக்கு காய்ச்சல், வாய்ப்பகுதியில் புண்கள் ஏற்படும். எனவே மொரோக்கோவின் உணவு பாதுகாப்பு முகமை இந்த தடையை அமல்படுத்தியுள்ளது. இதனால் ஜெர்மனியில் இருந்து மொரோக்கோவுக்கு கடற்படுகையில் இருந்து பின்வாங்கப்பட்ட சில தீவன தானியங்கள் பிரான்சில் இருந்து வாங்கப்படுகின்றன. மொரோக்கோவுக்காக முன்பே வாங்கிய ஒரு பார்லி கப்பல் தற்போதைய தடையால் துனிசியாவிற்கு மாற்றி அனுப்பப்பட்டுள்ளது. ஜெர்மனியிலிருந்து பிற நாடுகளுக்கு தீவன தானிய இறக்குமதி இன்னும் தொடர்கின்றது. மொரோக்கோ 2019 ஆண்டு முதல் இந்த நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் பாதுகாப்பு நடவடிக்கையாக ஜெர்மனியில் இருந்து தீவன தானிய இறக்குமதியை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. உக்ரைனின் பல பகுதிகள் மீது இரவிரவாக ரஷ்யா பாரிய அளவில் ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி உக்ரைனின் பெரிய நகரமான சுமியில் ரஷ்யா ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் அப்பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு சேதமடைந்து, இந்த தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். இதனால் அந்த குடியிருப்பில் வசித்திருந்த 120 பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். அதேபோல உக்ரைனின் தெற்கு ஒடேசா பகுதியில் ஒரு மருத்துவமனை மற்றும் 2 அடுக்குமாடி கட்டடங்களை ட்ரோன்கள் சேதப்படுத்தியதாக பிராந்திய தலைவர் ஓலே கிப்பர் டெலிகிராமில் தெரிவித்துள்ளார். எனினும் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அவர் கூறினார். மேலும் இரவு நேரங்களில் ரஷ்யா ஏவிய 80க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. ரஷ்யா உக்ரைனில் இரவு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இவை பொதுவான இரவு நேர தாக்குதல்கள். இவற்றில் பெரும்பாலான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தப்படி இஸ்ரேல் பிணை கைதியான ஆகம் பெர்ஜரை ஹமாஸ் அமைப்பு விடுவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. இந்த ஒப்பந்தப்படி பிணை கைதிகள் பரிமாற்றம் நடந்து வருகின்றது. அந்த வகையில் 3வது கட்டமாக விடுவிக்கப் போகும் பிணை கைதிகள் குறித்த பட்டியலை
ஹமாஸ் நேற்றைய தினம் வெளியிட்டது. அதன்படி தற்போது இஸ்ரேலின் இளம் ராணுவ வீராங்கனை ஆகம் பெர்ச்சர் இன்று ஹமாஸ் அமைப்பினரால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். 64 பேரை ஏற்றிச் சென்ற அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பிராந்திய பயணிகள் ஜெட் விமானம் அமெரிக்க ராணுவத்தின் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டருடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. புதன்கிழமை இரவு வாஷிங்டன் டிசியின் ரொனால்டு ரீகன் தேசிய விமான நிலையத்திற்கு அருகே நடிவானில் ஏற்பட்ட இந்த மோதலை அடுத்து விமானம் குளிர்ச்சியான ஆற்றில் விழுந்து நொறுங்கியது. என்பிசியின் வாஷிங்டன் துணை நிறுவனமான நியூஸ் 4 செய்தி சேவை ஆற்றில் இருந்து 30க்கும் மேற்பட்ட உடல்களை மீட்கப்பட்டதாக தெரிவித்தது. கன்சாஸின் விச்சிட்டாவில் இருந்து புறப்பட்ட அமெரிக்கன் ஏர்லைன்ஸின் 5342 விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஜெட் விமானத்தில் 60 பயணிகள் மற்றும் 4 பணியாளர்கள் இருந்ததை அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் உறுதிப்படுத்தியது. அதே நேரம் ஹெலிகாப்டர் பயிற்சியின் போது 3 வீரர்களை ஏற்றிச் சென்றதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பயணிகள் ஜெட் விமானம் ரீகனில் தரையிறங்க நெருங்கிக் கொண்டிருந்த போது நடிவானில் மோதல் ஏற்பட்டது. இதேவேளை விமானம் விபத்து குறித்து விசாரணையை தொடங்குவதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் அரசு பணியில் இருந்து தாமாகவே முன்வந்து விலகும் ஊழியர்களுக்கு 8 மாத சம்பளம் ஒன்றாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் பாதுகாப்புத்துறை, தபால் துறை தவிர்த்த பிற அரசு பணிகளில் 23 லட்சம் பேர் உள்ள நிலையில் இத்தனை அரசு ஊழியர்கள் தேவையில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு துறைகளின் திறன் மேம்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள தொழிலதிபர் எலான் மஸ்குக்கும் இதே கருத்தை தெரிவித்து வருகின்ற நிலையில் மீண்டும் பொறுப்பேற்றது முதல் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வரும் ட்ரம்ப் நிர்வாகம் அரசு ஊழியர்களுக்கும் இமெயில் மூலம் அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. இதில் அரசு ஊழியர்கள் தானாக முன்வந்து பதவி விலகும் திட்டம் குறித்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த இமெயில் 20 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பதவியிலிருந்து தாமாகவே முன்வந்து விலகும் ஊழியர்களுக்கு செப்டம்பர் மாதம் வரை சம்பளம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து முடிவெடுக்க பிப்ரவரி 6 வரை அவகாசமும் அளிக்கப்பட்டுள்ளதுடன் ஊழியர்களின் பணித்திறமையை ஆய்வு செய்து அவர்களை தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்கு குறித்து பரிசீலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இமெயில் அறிவிப்பு எதிர்க்கட்சியினர் மத்தியிலும் தொழிற்சங்கத்தினர் மத்தியிலும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் ஊழியர்களுக்கு யாரும் பதவி விலக வேண்டாம் என 1.5 லட்சம் பேரை உறுப்பினர்களாக கொண்ட அமெரிக்க கருவூலத்துறை ஊழியர்கள் சங்கம் அறிவிப்பு வெளியிட்டது. 8 மாதங்கள் வேலையே செய்யாமல் யாருக்கும் சம்பளம் தருவதற்கு அதிபராக இருந்தாலும் ட்ரம்புக்கு அதிகாரம் கிடையாது என்று எதிர்க்கட்சியினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்க சட்டத்தின் கீழ் எந்தவொரு ஊழியரும் ஒரு வருடத்தில் 10 நாட்களுக்கு மேல் வேலை செய்யாமல் சம்பளம் பெற முடியாது. எனவே இதை நம்பி ஊழியர்கள் யாரும் ஏமாந்துவிட வேண்டாம் என சங்கத்தினரும் மற்றும் எதிர்க்கட்சியினரும் ஊழியர்களை எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.